தொடைகள்னு சொன்னா இதுதான் இவன் இவர் தொடைகள் பாட்மெண்ட்ல வர லேசான பாடம் குறிச்சு காட்டுற எப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். தொடை குறியீட்டை குறிச்சு காட்டுறது. அடுத்தது இதில் 12 வகையான தொடை குறியீடுகள் இருக்குது. A B 1 to B அதை சேர்த்து இது முக்கியமாக இது என்னன்னு சொன்னால் எக்ஸாமை பொறுத்தவரை ஓஎலுக்கு எக்ஸாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இதை சொல்கிற இப்படி, அதாவது கவுட்டு எண் வந்துட்டு எண் வடிவத்தில் இருந்தால் இதை சொல்கிற இடைவெட்டு. என்னது இடைவெட்டு மட்டும் தெரிஞ்சா அப்போ பேச ஒன்றுமே தெரிய தோணும். இதை சொல்கிற என்ன ஒன்று உங்களுக்கோ ஒன்று அழிவு இது தொடைகளில் இந்த குறியீடு வாரது இடைவெட்டு, இந்த குறியீடு வாரது என்ன ஒன்று. சரியா? என்னது ஒன்று ரெண்டு இடைவெட்டு ஒன்று முனைதல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்றேன். என்னது மேலே இருக்கிற அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இப்படி வந்தா என்னது இடைவெட்டு, இப்படி வந்தா ஒன்று, ரெண்டாவது ஒன்று ஞாபகம் வச்சா சரி. இப்ப பார்ப்போம். A சமன் இப்படி இரண்டு சங்கிலி அடைப்புகளுக்குள்ள ஒரு தொடைய வரையறுக்கலாம். ஒரு விஷயத்தை சொல்றது தொடை குறியீடுகளோட வரையறுத்து சொல்றது. உதாரணத்துக்கு 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள் 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். இது வரையறுத்து செல்லக்கூடிய துறையா இல்லையா? வரையறுக்கலாமா இல்லையா? 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்களை சொல்லுங்க. முதலாவது முதன்மை எண்களை சொல்லுங்க. முதலாவது முதன்மை எண் 2, அடுத்த முதன்மை என்ன 3, அஸ்னி அடுத்தது 5, அப்துல்லா அடுத்தது 7, அடுத்தது 9 வருமா? முதன்மை என்ன 9 11 வருமா? ஒற்றை எண்களை சொல்லுங்க. முதலாவது ஒற்றை எண் 1, அடுத்தது 3, அடுத்தது 5, 7, 9, 11, இதெல்லாம் என்ன ஒற்றை எண். முதன்மை எண்கள்னா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த 9ம் 15 நம்பலாம். ஏன்னு சொன்னா இந்த 1 தன்னால மட்டும் நம்ம வகுக்கலாம். வேற எந்த இலக்கத்தால வகுத்தாலும் சரியா மீதம் உண்டுவார் மீதி உண்டுவாரதெல்லாம் முதன்மை எண்கள். ஒரு இலக்கத்தை பிரிச்சா ஒற்றை எண்களை பிரிச்சிங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு இலக்கத்தை பிரிச்சா மீதி வரல, ஆனா தன்னால பிரிக்கலாம். சரியா? முதலாவது முதன்மை 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, 9 பாருங்க என்ன செய்யும் 3 அளவு 10வது முதன்மையாக வருமா? வர. சரியா? அதாவது என்னன்னு சொன்னா வேற எந்த காரணிகளையும் கொண்டிராத இலக்கமாக இருக்கும் முதன்மை. 9 காரணி இருக்குவா என்ன 3 தர 3 இருக்கு, 7 இருக்கா காரணி, 5 இருக்கா, 3 இருக்கா, 2 இருக்கா, 10 இருக்கு 5 தர 2. அப்ப காரணிகள் எடுக்க முடியாது. காரணிகள்னா என்ன? ஒரு இலக்கத்தை பிரிக்கக்கூடிய இலக்கங்கள். சரியா? 12 முதன்மை என்ன 13 முதன்மை. வேற என்னால பிரிக்காத காரணி இல்லை. 13 தர 1 தான் காரணி. சரி, அப்ப முதன்மை எண்களை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். 2 3 5 7 9 வராது, 11 வரும், 15 வராது, 13 15 வரும், 13 வரும், 17 19 21 வருமா? ஏன் முதன்மை எண்களை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். முதன்மை எண்கள் 1 தரக்கும் 10 கிடைப்பட முதன்மை என்ன கொடுப்பீங்க? அப்ப A சமன் 2, 3, 5, 7. சரியா? இது முடியாச்சா? இதை சொல்ற தொடை குறியீட்டுல சரியா
இதெல்லாம் சொல்றேன் தொடை குறியீட்டுல குறிச்சு காட்டுற விஷயம். இது வந்துட்டு மூலகங்களை குறிச்சு காட்டுறது. அது எப்படி குறிச்சு காட்டுற? ஒரு கேபிட்டல் எழுத்தால குறிச்சு அதே சந்தர்ப்பத்தில் சமன் 2 சங்கிலி அடைப்புகளால் தான் குறிச்சு காட்டுறது. ஒரு மூலகங்களை ஒரு தொடையை வரையறது காட்டுறது இப்படி ஏ சமன் 2 தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஒன்றுமில்லை உங்களுக்கு இதில் முதன்மை எண்கள்னா என்ன தெரிஞ்சு கொள்ளணும். ஒற்றை எண்கள்னா என்ன, இரட்டை எண்களுக்கு இல்லைங்க 2 4 6 8 10 12 எல்லாம் என்ன இரட்டை எண்கள். முதன்மை எண்கள் 1 முதன்மை எண்கள் முதலாம் முதன்மை எண் 2 3 5 7 9 வருமா? ஒற்றை எண்கள் 1 3 5 2 வராது ஒற்றை எண் 1 3 இரட்டை எண்கள் தவிர்த்ததெல்லாம் ஒற்றை சரியா. முதன்மை எண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன 2 வரும். அதோட சேர்த்து இடையில வார பிரிவிடக்கூடிய இலக்கங்கள் ஒற்றை எண்ணில் பிரிவிடக்கூடிய இலக்கங்கள் ஒன்றியும் வராது. சதுர எண்கள்னா என்ன தன்னால பெருக்கி வார இலக்கங்கள் எல்லாம் என்ன சதுர எண்கள். எப்படி ஓர் 1 1 2 4 அப்ப முதலாவது சதுரன் 1 இரண்டாவது சதுரன் 4 மூணாவது சதுரன் 9 வெரி குட் நாலாவது சதுரன் 16 நன்னாங்க 16 நாம 12 வருமா 25 30 இதெல்லாம் என்ன சதுர அதே தன்னால பிரிக்கு வாரங்களா செவ்வகங்கள் என்ன அடுத்துள்ள வர இலக்கங்களை பெருக்கி வார இலக்கங்கள் எல்லாம் என்ன செவ்வகங்கள். 1 தர 2 2 தர 3 6 3 தர 4 12 சரியா 4 தர 5 20 இதெல்லாம் என்ன செவ்வகங்கள் சரியா. முக்கோணியன்கள் என்ன சொல்லுங்க முக்கோணியன்கள் அடுத்துள்ள எண்களை பெருக்க வரும் விடையை 2ஆல பிரிச்சு வாரதா என்ன முக்கோணியன்கள் சரியா. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமே முக்கோணியன்கள் தெரிஞ்ச நீங்க சரியா அப்படி எழுதி கொடுக்கும் போது ஒற்றை எல்லாத்தையும் எழுதி தெரிஞ்ச விஷயம் ஐரிக்கு ஒற்றை முதலாக ஒற்றை முதலாக ஒற்றை சரியா. என்ன எழுதி ஒற்றை எனக்கு மக்கள் எழுதி ஒற்றை எண்கள் அழிக்கும் உண்டு எழுதிக்கொள்ளுமா ஒழுங்க 2ஆல் வகுப்படும் பொழுது ஒற்றை எண்கள் எழுதுங்க. 2ஆல் வகுப்படும் பொழுது ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது 1 மீதி வார இலக்கங்கள் அனைத்தும் என்ன லேட்டாக ஆரம்பிச்சு தூங்க ஆரம்பிச்சு 5 மாதம் தூங்கி ஆரம்பிச்சுருப்பீங்க. சக்கராத்து பாடத்தில் நிற்கிறீங்க ஆரம்பிச்சு பாடத்தை தூங்கலாமா தெரியுங்க பாடத்தில் தூங்கலாமா சக்கராத்து பாடத்தில் நாம தூங்கலாமா தூங்கினா விழுந்துருவீங்க. என்ன 2ஆல் வகுக்கும் போது 1 மீதி வரும் இலக்கங்கள் அனைத்தும் ஒற்றை எண்கள் எனப்படும். கீழே உதாரணம் 1 ரகம் எழுதணும். 1 மீதி வரும் எண்கள் 1 மீதி வரும் எண்கள் ஒற்றை எண்கள் எனப்படும். 1 உதாரணம் எக்ஸாம்பிள் போட்டு கீழே 1 2 3 எழுதுங்க. 1 3 எழுதிக்கிறா 1 3 5 7 அடுத்தது 9 வரும் 9 11 அப்படியே கமா ஓட்டு எழுதுங்க. அடுத்து எழுதுங்க சரி. முதன்மை எல்லாத்தையும் எழுதி தேவைப்படுங்க சரியா. உதாரணத்தை எழுதி கீழே அடித்தீங்க முதன்மை எண்கள் தன்னாலும்
தன்னாலும் பிரிபடக்கூடிய வேறு தன்னாலும் பிரிபடக்கூடிய தன்னாலும் தன்னால் வைங்க தன்னால் பிரிபடக்கூடிய தன்னால் பிரிபடக்கூடிய வேறு எந்த இலக்கத்தாலும் வேறு எந்த இலக்கத்தாலும் பிரிக்க முடியாத வேற எந்த இலக்கம் பிரிக்கலாம் என்ன பிரிக்க முடியாத வேறு காரணிகளை கொண்டிரார் அதாவது அர்த்தம் வேறு காரணிகளை கொண்டிரார் அந்த எங்களுக்கு வேறு காரணிகள் வருமா 6ஆம் ஆண்டு பாடம் வேறு காரணிகளை கொண்டிராத இலக்கங்கள் முதன்மை எண்கள் எனப்படும் உதாரணம் 2 3 5 7 9 வருமா 11 13 முதன்மை உதாரணம் 2 3 5 7 11 13 கீழே போடுங்க 9 வராது 15 வராது எழுதி கொடுங்க ஏன் சொல்லி பக்கத்தில் 9 பிரிப்பா 9க்கு 3 தர 3 காரணி நம்ம 15க்கு 3 தர 5 காரணி 9 வராது 15 வராது ஏன் பக்கத்தில் தெரியும் காரணி 3 தர 3 காரணி இருக்குது 3 தர 5 ஒரு காரணி இருக்குது ரெடிங்களா அடுத்து வருங்க சதுர எண்கள் சதுர எண்கள் தன்னால் பெருக்கி வருகின்ற இலக்கங்கள் தன்னால் பெருக்கி வரும் இலக்கங்கள் தன்னால் பெருக்கி வரும் இலக்கங்கள் சதுர எண்கள் எனப்படும் தன்னால பெருக்கி வர என்ன 1 தர 1 எத்தனை 1 2 தர 2 4 3 தர 3 9 10 தர 10 100 அப்ப தன்னால பெருக்கி வரக்கூடிய இலக்கங்கள் 20வது சதுர எண்கள் என்ன செய்வீங்க 20 தர 20 கொடுத்தா எத்தனை 400 8வது சதுர 8 எத்தனை 64 சரி அப்படி வருது இதான் என்ன சதுர எண்கள் அடுத்த போடுங்க உதாரணம் 4 நாளா வைக்கிறேன் 16 25 அப்படி வரும் 3 4 6 ஏன்னா இந்த கேள்வியில வரக்குள்ள முழுசப்படாம வரும் தெரியாது செவ்வக எண்கள் எல்லாம் தெரிஞ்சு விடணும் தெரியாம நம்ம ஒரு கணக்கு வந்துட்டுச்சுன்னா செவ்வக எண்கள் அடுத்துள்ள வரும் இலக்கங்களை பெருக்கி வருகின்ற இலக்கம் அடுத்து வரும் இலக்கங்களை அடுத்து வரும் எண்களை பெருக்க வரும் எண் செவ்வக எண் எனப்படும் அடுத்து வரும் எண்களை பெருக்க வரும் எண் அடுத்துள்ள இலக்கங்களை பெருக்க வரும் எண் செவ்வக எண் எனப்படும் செவ்வக எண் என்ன சொல்லுவோம் 1 தர 2 செவ்வக எப்படி வருது அந்த செவ்வக பாருங்க பாத்தீங்களா 2 ரவுண்டா போட எப்படி வரும் அதே மாதிரி 2 தர 3 சரி 2 தர 3 எது
6 சரியா இல்ல இல்ல அடுத்து வர இலக்கங்கள் சரியா இப்ப 3 எப்படி வரும் 3 6 எப்படி வருது பாருங்க எப்படி எழுது அந்த ரவுண்ட் எப்படி எழுதினாலும் ஒரு செவ்வகமா தான் அதற்கு கீறலாம் பாருங்க என்ன வழியில கீறு வச்சுட்டோம் இந்த 6 எப்படி கீறினாலும் எப்படி வரும் செவ்வகம் கீறு வர முடியும் முக்கோணி என்ன கொண்டு வரும் வா 6 ஒரு முக்கோணி என்ன வரும் அது வேற விஷயம் மற்றது பாருங்க 3 தர 4 இது பண்ணு இங்கே 4 இங்கே 3 தானே இங்கே 4 இங்கே அடுத்துள்ள எண்களை வார எல்லாமே இருக்கும் செவ்வக எண்களாக எழுதிங்க உதாரணம் 1 தர 2 2 தர 3 3 தர 4 4 தர 5 அதெல்லாம் என்ன செவ்வக எண்கள் அடுத்து எழுதுங்க முக்கோணி எண்கள் முக்கோணி எண்கள் சரியா முக்கோணி எண்கள்னா அடுத்து வரும் எண்களை எப்படி அடுத்து வரும் எண்களை பெருக்கி வார விடைய 2ஆல பிரிச்சு வாரதா என்ன முக்கோணி எண்கள் அடுத்து வரும் இலக்கங்களை அடுத்து வரும் இலக்கங்களை பெருக்க வரும் விடையை அடுத்து வரும் இலக்கங்களை அடுத்து வரும் இலக்கங்களை செவ்வகன்ல அரைவாசி தான் என்ன நான் வச்சாச்சு செவ்வகன்ல அரைவாசி தான் என்ன முக்கோணி எண் தேவைப்படுறையா அடுத்து வரும் இலக்கங்களில் பெருக்க வரும் விடையை 2ஆல் வகுக்கும் போது எக்ஸாம்பிள் கேட்பேனா முக்கோணி எழுதுங்க 5 முக்கோணி எழுதுங்க அப்படி சரியா வகும் விடையை அடுத்து வரும் இலக்கங்களை விடை அடுத்து வரும் இலக்கங்களை பெருக்கி வரும்படி 2ஆல் வகுக்கும் போது பெரும் இலக்கம் பெரும் எண் முக்கோணி எண் எனப்படும் முதலாவது முக்கோணி என்ன சொல்லுங்க எழுதுவா முதலாவது முக்கோணி எண் எழுதுவா உதாரணத்துக்கு முக்கோணி எண் முதலாம் முக்கோணி சொல்லுங்க எப்படி செய்யுது எழுதி காட்டுங்க முதல்ல எப்படி செய்யுங்க அடுத்து வாரம் எப்படி செய்வீங்க முதலாம் 1 தர 2 கீழ் சரியா அடுத்து வரும் இலக்கங்களை பெருக்கி வாரத்தை என்ன செய்ய 2ஆல பிரிக்கிறது இதான் என்ன முக்கோணி ஞாபகம் வச்சுக்கொள்ளும் சரியா செவ்வகமும் 1 தர 2 தான் செவ்வகம் ஞாபகம் இப்படி 1 தர 2 இப்படி ஞாபகம் செவ்வகம் இப்படி இதே சுருக்கிறது முதலாம் முக்கோணி என்ன 1 முதலாம் முக்கோணி 1 ரெண்டாவது முக்கோணி 2 தர 3 கீழ் 2 இதே சுருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கோணி வருதா அடுத்தது 3 தர 4 கீழ் 2 இதே சுருக்கிட்டாச்சு 2 வருதா அடுத்தது 4 தர 5 கீழ் 2 எத்தனை அப்படி பாருங்க 10 வருது இது முக்கோணி எண்கள் அப்புறம் வரும் 5 தர 6 எத்தனை 2 15 வெளிக்கொள்ளுதா முதலாவது முக்கோணி 1 2ஆம் முக்கோணி 3 3ஆம் முக்கோணி 6 4ஆம் முக்கோணி 10 தெரியுமா முதல் ஆரம்பத்தில் தெரியாது
10வது முக்கோணி என்ன யார் சொல்லி முன்சீப் ஹசீன் 10வது முக்கோணி எப்படி காணும் 10வது முக்கோணி எப்படி செய்வீங்க 10 தர 11 2 சேம் 50 100வது முக்கோணி என்ன முழுசத்தை விட 100 தர கேட்கப்படுறது தர அதுக்கு அடுத்தது 100 111 100 111 எத்தனை 50 தர 211 எத்தனை 550 100வது முக்கோணி அங்க ஓடிச்சு கீழே ஓடு 100வது முக்கோணி என்ன நினைச்சுவீங்க 100 தர 100 விலங்கலையா உங்களுக்கு என்னன்னு சொல்லி 101 2 அங்க பெரிய பார்க்கணுமா இன்னும் குத்தி விட்டு உனக்கு செல்லிக்க பேப்பர் வாங்கி உள்ளுக்கு நோடிச்சு இங்க கொப்பியோட கரவாக்கா எழுதி இந்த மாதிரி சுருக்கண்டா 2 100 சுருக்கி 50 பேருக்கண்டா லேசா அழிக்க இப்போ நாம் தோழைக்குள்ள வருவோம் சரியா ஒன்றுக்கும் 10க்கும் இடைப்பட்ட பாருங்க 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட சரியா முதன்மை எண்கள் ஒரு கூட்டு தரப்பட்டிருக்கு 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள் முதலாவது கேள்வி கேட்கிறான் இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சரியா மூலகங்களாக எழுதி காட்டுது எப்படி மூலகங்களாக அதாவது தொடையை என்னும் தொடையை மூலகங்களாக எழுதுறது எப்படி எழுதுறது எப்படி இருந்தா ஏன்ற ஒரு கேபிட்டல் இடத்துல ஏதாவது ஒரு பீன்ற ஒரு கேபிட்டல் இடத்துல ஏதாவது ஒரு கேபிட்டல் எழுத்தாக இருக்கு அது போட்டு சாமன் போட்டு 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை என்ன 5 வருமா இதை சொல்றேன் தொடை மூலகங்களை தொடை குறியீட்டில் குறிச்சு காட்டுறதா அல்லது மூலகங்களை குறிச்சு காட்டுறது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு தொடை குறியீட்டில் வெண்வரியில குறிச்சு காட்டுறது என்ன சொல்ற தொடை குறியீட்டை வெண்வரியில குறிச்சு காட்டு இப்படி குறிக்கிறேன் ஏ இந்த போட்டு அதாவது ரவுண்டு 2 3 5 இதை குறிச்சு காட்டுறது சொல்றேன் இது ஒரு வெண்வரி படத்தில் சரியா வெண்வரி படத்தில் குறிச்சு காட்டுற விஷயம் சரி ரைட் மூணாவது விஷயம் இது 2 தான் முக்கியமான விஷயம் அதாவது சொல்லப்படுற விஷயத்தை தொடை குறியீட்டில் குறிச்சு காட்டுறது இது ஒரு வெண்வரியில் குறிச்சு காட்டுறது இதுதான் முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு செய்ய பிள்ளைகளே சபைக்கு நிலக்கடியில் பாரில் பாட்டு வந்து வர வேண்டியதை நான் சொல்லித்தரேன் நிலை கொள்ளும் இப்படி ஒரு கெட்டிட இடத்துல கட்டாயம் சங்கிலி அடைப்புக்குள்ள நீ கால் எடுக்கமாக போட்டா தொடைய எழுதுகிற மூளை சங்கிலி அடைப்பா கொஞ்சம் சங்கிலி பிரேக்கெட்லாம் போடுற சங்கிலி அடைப்பிரிக்கணும் இல்லை அப்படி போட்டு இது ரவுண்டு போட்டு சங்கிலி அடைப்பு கட்டாயம் போட்டுமா சரியா இது தொடைக்குள்ள குறிச்சு காட்டுறது என்ன வெண்வரி படம் இது மூலகங்கள்ல
ருவாபு வியங்கிற தொடர் இருக்குது சரியா ஒற்றை எண்கள் வியங்களோட ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் ஒன்றுக்கும் 10க்கும் இடைப்பட்ட இரட்டை எண்கள் என்ன 2, 4, 6, 8 2, 4, 6, 8 ஒன்றுக்கும் 10க்கும் இடைப்பட்ட 1 தொடக்கம் 10 வரை இந்த என்ன அர்த்தம் 10 ஒன்றுக்கும் 1 தொடக்கம் 10 வரை 10க்கு உள்ள ஒன்றுக்கும் 10க்கும் இடைப்பட்ட 10 வருமா 1 தொடக்கம் 10 வரை 10 பேர் மிரட்டேனா ஞாபகம் எப்படி போல 1 தொடக்கம் 10 வரையான சொன்னா ஒன்றும் சேர்த்து எழுதணும் ஒற்றை எண்கள் வந்தா இலக்க ரைட் அவங்க சொல்றது 1 தொடக்கம் 10 வரையான சொல்லப்பட்டா அது என்னது 1 தொடக்கம் 10 வரையானண்டா 1 வரும் 10 வரும் 1க்கும் 10க்கும் இடைப்பட்டா 1 வராது சரி இப்ப இத ஒரு தொடையில எப்படி வெண்வரி படத்துல குறிச்சு காட்டுறது ஒரு வெண்வரி படத்துல எப்படி குறிச்சு காட்டுறது இப்படி ஒரு பொட்டி ஒன்று அடிச்சு சரியா இந்த 2 இலக்கங்களுக்கும் 2 விஷயம் இருக்கு ஒன்று இந்த தொடையில பயன்படுத்தப்படுற பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா ஒன்று இடைவட்டுங்கிறது மற்ற என்ன ஒன்றிப்புங்கிறது இது ரெண்டையும் வச்சு தான் கொடுக்க அழியாது அப்புறம் நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும் எது ஒன்றிப்பு எது இடைவெட்டு எது ஒன்றிப்போ எது இடைவெட்டு இடைவெட்டுனா என்ன சொன்னா 2 தொடைகளுக்கும் 2 இந்த செல்லப்பட்ட ஏங்கிற தொடைக்கும் பீங்கிற தொடைக்கும் பொதுவாக இருக்கின்ற இலக்கங்கள் பொதுவாகண்டா 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிற இலக்கங்கள் இவர் 2, 3, 5, 7 சொன்னா இவர் 2, 4, 6 2 பேருக்கும் பொதுவாக என்ன இதைத்தான் சொல்றேன் என்ன இடைவெட்டு அப்ப 2 பேருக்கு இடைவெட்டு இருக்கா இல்லையா அப்ப அதை எப்படி குறிக்கலாம்னு சொன்னா ஏ இடைவெட்டு ஏ இடைவெட்டது பி எத்தனை விடத்து 2 ஏ இடைவெட்டு பி கூட என்ன குறிப்பீங்க விட ஏ 2க்கும் பொதுவாக இருக்கிறது தான் சொல்ற இடைவெட்டு இந்த 2 தொடையிலையும் எது பொதுவாக இருக்கு 2 பொதுவாக இருக்கிறதா சொல்ற அது என்ன இடைவெட்டு அப்ப ஏ இடைவெட்டு பி எத்தனை 2 ஏ இடைவெட்டு பி 2 ஏ ஒன்றிப்பு பி என்னன்னு சொன்னா 2 சொல்லப்பட்ட 2 தொடைகளையும் கோர்த்து எழுதணும் ஒரு தொடையில இந்த இலக்கம் ஒரு தரம் தான் வரும் அதாவது ஏ ஒன்றிப்பு பி சமன் முதலாவது எழுதுவோம் ஏ எழுதுவோம் 2, 3, 5, 7 திருப்பி இந்த பி எழுத ஒன்றிப்பு 2ஐயும் சேர்க்கிறது 2ஐயும் சேர்த்து எழுதுறது ஒன்றிப்பு சரியா செஞ்சு பாருங்க இதாருக்கு என்ன செய்ய 2ஐயும் சேர்த்து எடுக்குது அதாவது அள்ளி எடுக்கிற கோப்பை மாதிரி வச்சுக்கணும் ஒரு கோப்பையாக இருந்தா என்ன செய்யும் கோப்பைக்குள்ள எல்லாத்தையும் போடலாமா இப்படி இருந்தா கோப்பைக்குள்ள போடலாமா இவர் என்ன கவுட் யாரு 2 பேருக்கு யார் பொதுவா இருக்கோ அவரை கவுட் விடுறது அப்படி ஞாபகம் ஒன்றிப்புண்டா அப்படியே அள்ளி எடுக்கிறது சரி தெளிவா விளங்கி கொள்ளணும் ஒன்று வெளியாச்சா 7 எழுதினதுக்கு பிறகு இந்த 2 பேருமா திருப்பி வராது அடுத்தது என்ன வரும் 4 அடுத்தது 6 அடுத்தது இதைத்தான் சொல்றேன் என்ன ஏ ஒன்றிப்பு பி 2 பேருமா ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது ஒரு சார் தான் எழுதப்படும் இதுல 3 இன்னும் இதுல 3 எத்தனை எழுதப்படும் ஒரு சார் தான் எழுதப்படும் 2ல பொதுவா இருக்கிறத ஒரு தடவை எழுதி 10 இலக்கங்கள் எல்லாம் எழுதி விடுறது என்ன ஒன்று சொல்ல முடியுமா இதுல 2, 3, 5 இதுல 2, 3, 5 இருக்கின்றா 2, 3, 5 சரியா 7 இந்த 2, 3, 5 விட்டு போடு இன்னைக்கு என்ன வரும் 8 போடு விளையிடா விளையிடா அசி விளையிடா விளையிடணும் என்னுடைய சம்பவம் விளையிடா இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்ச ஏ இடைவெட்டு பி என்ன 2 சரி இப்போ நாம் என்ன செய்யறோம்டா இதை ஒரு ஒன்வரி படத்தில் குறிச்சு காட்டுறது
சரியா? ஒன்று வருது எப்படி கொடுக்குறா உங்களோட ரைட்டு வா இப்படி ஒரு இப்படி இதை ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டை போடும். இதை இப்படி குறிக்க இது என்னது ஏன்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டுக்கும் இடைவெட்டி இருக்கா இல்லையா? இடைவெட்டினா ரவுண்ட இடைவெட்டி போடுறது. இடைவெட்ட ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு ரெண்டையும் இடைவெட்டுறது. ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கு என்ன ஒரு இது இருக்கா இல்லையா? என்ன இடைவெட்டி இருக்கா இல்லையா? ரெண்டையும் இப்படி இணைச்சு காட்டு. இணைச்சா ரெண்டுக்கும் பொதுவுல வாரது சொல்ற இடைவெட்டு. இந்த பகுதி என்ன? இந்த பகுதி என்ன? இடைவெட்டு. அப்ப இடைவெட்டு இலக்கம் என்ன? அதை இதுக்குள்ள ஒன்று போடணும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஒன்று போடணும். இது இது என்ன துறை? பி என்ன? கேஎம்பி மாதிரி வரும் பாஸ். கே நம்ம அந்த ஈ வை அந்த பொட்டிக்கு இப்படி போறது. வா இன்னும் வா. சரியா? ஏயை குறிக்கக்கூடிய பிஏ குறி ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறத நடுவுல முதலாவது செய்யற வேலை தான். புரியுதா? சின்ன தூக்கம் மொத்தம் தேவையெல்லாம் முடிச்சுட்டு கிடக்குற மறுவா மஜ்ஜுலா அப்ப முடிக்கிறே தூக்கம் வருது. ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிற இலக்கத்தை என்ன செய்யற முதலாவது எழுதிட்டீங்களா? எழுதுறது பிறகு இந்த ஏல வார வந்து இந்த ஏ ரெண்டு வெட்டுடுங்க. என்ன மிச்சம் இருக்கு? 3 5 அதுக்குள்ள ஹமா போடுறியா? இல்ல. இப்ப பிஏ வாங்க. பில ரெண்டு வெட்டுடுங்க. என்ன மிச்சம்? 4 6 8 இவ்வளவுதான். இந்த முதலாவது என்ன செய்யணும்? தொடையை பொறுத்த வரையில இடைவெட்டு எழுதும். இடைவெட்டுனா என்ன ஹசினி? இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிற இலக்கம். அது எங்க ஒன்று குறிக்கிறது? அந்த இடைவெட்டு இடைவெட்டு கதைச்சாலை எங்க குறிக்கிறது? இவங்க என்னன்னு சொன்னா ஏக்கும் பிக்கும் என்ன ஆக்கள் பொதுவான அவர் ஏழு இருப்பார். சரியா? இப்போ ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களில் உதாரணத்துக்கு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. பி வகுப்புல 20 மாணவர் இருக்கிறாங்க. இதுல 50 அதுல 20 மாணவர் இருக்கிறாங்க. 5 பேரு ரெண்டு வகுப்புல இருக்கிறதுல 5 பேரு ஏ வகுப்புல இருக்கிற 50 பேரு வந்துட்டு ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன பொருளை? ரோல்ஸை வாங்கி சாப்பிடுறாங்க. ஏழு இருக்கிறாங்க. அதே டைம்ல பில இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டடம் வாங்கி சாப்பிடுறாங்க. சரியா? இது ரோல்ஸ் வாங்கி சாப்பிட்டா எத்தனை பேர்? 50. அதே மாதிரி கட்டட் வாங்கி சாப்பிட்டவர் எத்தனை பேர்? 20 பேர். இது தெரியும். இரண்டு வகுப்புகளிலும் ரோல்ஸையும் கட்டையும் தின்ற சில கேஸ் இருக்கு. அது என்ன அங்காள வகுப்புக்கும் போய் இஞ்சால வகுப்புக்கும் போய் அடிக்கிட்டு வர கேஸ் 5 பேர். அந்த குறியீடு எப்படி குறிப்பீங்க? முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 2 பேர் திண்ட பாட்டிக்குவா அவனும் எழுதணும். முதலாவது அவன் எங்க எழுதணும்? நடுவில் எழுதினா 70 பேர்ல அந்த 5 பேரை கழிச்சா எத்தனை பேர் மிச்சம்? நாளைக்கு பண்ணி இங்க பேர். சரியா? இப்ப 30 பேர்ல அந்த 5 பேர் கட்ட திண்ட பாட்டி மிச்சம் எத்தனை பேர்? சரி, அந்த வட்டத்துக்கு வட்டையால பாக்ஸ் இருக்காங்க. பாக்ஸ் அதை சொல்ற வா இதை சொல்ற அகிலம் அப்படி சொல்ற. என்னது அகிலம்? அதுக்குள்ள இலக்கம் பாரு. அகிலம் சொல்ற. இப்ப இந்த அகிலத்தை எப்படி எழுதலாம்னு சொன்னா இந்த இலக்கம் இந்த இலக்கம் இந்த இலக்கம் வெளியால ஏதாவது வந்தா அதையும் சேர்த்து எழுதுறதான் சொல்ற அகிலம். எல்லாத்தையும் கூட்டுற. அதாவது இத்தனை இலக்கங்கள் இருக்குது அது சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி இலக்கங்கள் சொல்லுவான். முன்னிக்கையை சொல்லுவான். தருவான். சரி சொல்லி தருவான். சரி கூட்டுதல் யோசிக்கலாம். முதலாவது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இடைவெட்டுனா என்னமா? ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. கவுக்குறது வா கொண்ட கவுட்டா அது இடைவெட்டு. ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறாங்களா கொண்டு கோப்பையால கவுட்டு விடுறது. இப்படி பாருங்க. இது இடைவெட்டு மாதிரி இப்படி பாருங்க. இது என்ன? ஏதோ கவுட்ட
சரி, நான் ஆமாம் மூடி. அந்த மூடி அதில் மூடி ஆ ஸ்கூல் கூடயா முடிச்சு சரி, இதே ரகசியம். அந்த கோப்பி தான், அந்த அடி. அந்த கோப்பி தான் சரி, அதுக்கு அங்கால இருக்கு. அதோட சின்ன கோப்பி. டைம் முடிஞ்சிடும் கோப்பு எடுக்கிறோட இங்கே பாரு இது கோப்பு இங்கே பாருங்க யூ இப்படி போட்டா வெட்டு. ஏன் இடைவெளி. இது என்னது ஒன்றிப்பு. இதுக்குள்ள என்ன வரும் ஒன்றிப்பு. இதெல்லாம் ஒன்றிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போடலாமா இல்லையா இதுக்குள்ள போடக்குள்ள 2 போட்டாச்சு 4 போட்டாச்சு 6 போட்டு போட்டாச்சு திருப்பி 2 போட விடுமா அது இல்ல. இல்ல அதான் ஒன்றி இடைவெட்டுண்டா 2க்கும் பொதுவா இருக்கிறத விட்டுடுறோம் சரியா குழம்பப்படா இடைவெட்டுனா என்ன ஒன்றிப்புனா என்ன குழம்பப்படா என்ன சரியா கிளியர் தானே இது ரைட் இப்ப இடைவெட்டை குறிக்கக்குள்ள முதலாவது செய்யற தொடை குறியிட்ட குறிக்கக்குள்ள என்னத்தை குறிக்கோணும் அப்துல்லா இடைவெட்டை குறிக்கணும் அப்ப இடைவெட்டை 2 குறிச்சா மிச்சம் என்ன 4 6 இப்ப இதுல இடைவெட்டை குறிச்சாச்சு வா என்ன மிச்சம் 4 6 இதுல 3 5 இப்ப பாருங்க நீங்க A1 B நம்ம எழுதினோம் இதுல இருந்து A1 B எழுதினோம் எப்படி எழுதினோம் இதை எழுதி போட்டு அது பிறகு 2 ரெண்டாவது எழுதாம இப்ப நீ பாமா 2 3 5 7 வருது அனுவாமா A1 B இங்க பாருங்க A1 B ன்னு சொன்னா அவ்வளவு இருக்கிற A B இந்த தொடை ரவுண்டுக்குள்ள இருக்கிற இலக்கங்கள் அவ்வளவு என்னது A1 B இங்க பாருங்க 2 இருக்கா பாருங்க 3 இருக்கா 5 7 6 4 8 அப்ப A1 க்கு B என்ன இல்ல என்ன அப்ப இது அவ்வளவு நிறந்துட்டுல என்ன A1 க்கு B நிறந்துட்டேமா நிறந்துட்டு மாதிரி காட்டணும் இப்படி செய்யறேன் நிறந்துட்டு நல்ல நெப்ப என்ன செய்யறது A இடைவெட்டி B என்ன நிறந்துட்டு வா A இடைவெட்டி B ண்டா 2 மட்டும் எழுதி கொள்ளுங்க இதையும் எழுதி A1 B எழுதி A இடைவெட்டி B எழுதி இது ஒரு கட்டல புரியுங்க கமாவுட்ல துறைக்குள்ள இடைவெட்டு B துறைக்குள்ள சங்கிலி அடைப்பு எழுதி முதலாவது எழுதுங்க முதலாவது எழுதுங்க பசி ஆமாம் ஆமாம் 2 வருமா 2வது வருது அதான் வே போட்டது அதை குறிச்சு போட்டு நடந்துட்டா முடியும் சரியா இன்னொரு தான் எழுதுங்க அடிக்க முதல்ல ஏபியை குறிச்சு போட்டு குறிங்க எது ஏது பின்னு குறிக்கும் சரியா குறிக்கும் பிளைண்டா சரி அழிக்கா A இடைவெளி B இல்லையா இடைவெளி B A1 B
முதலாவது செய்யணும் அப்படியே எழுது. நான் தான் சொல்லியிருக்கேன் முதலாவது எழுதணும். யோசிக்கப்பட முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது எத்தனை 1, 2, 3, 4, 5, 6 எழுதி போட்டு முதல்ல அதே